அன்பும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 68 வினை செயல் வகை. குறட்பா 675. அரசியலில் ஆட்சியாளர் வினையாற்றுதலுக்கு தம் வழி அறிந்து உகந்த காலம் தேர்ந்து சரியான இடம் தெளிந்து செயலாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அங்கவியலில் வினை செயல் வகை அதிகாரமும் வினையாற்றுவோர் அதே கூறுகளை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றது. வினை செயல் வகைக்கு தேவையான 5 பொருள்களை விளக்குகின்றது வினை செயல் வகையின் 5ஆம் குறட்பா. பொருள், கருவி, காலம், வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். சொற்பொருள். பொருள் ஆதாரம், செல்வம், பணம். கருவி சாதனம், உபகரணம், ஆயுதம். காலம் பருவம், கால மேலாண்மை. வினை செயல்திறம். இடனோடு, இடத்தோடு, தளத்தோடு. 5ம் ஆகிய 5ம் இருள் தீர மயக்கம் அற தெளிந்த கருத்துடன். எண்ணி, நாடி, செயல், செய்க, செயல் புரிக. கருப்பொருள். செயல் மேற்கொள்ளும் போது பொருள், கருவி, காலம், செயல், இடம் என 5னையும் குற்றமற ஆராய்ந்து செய்க. பொருள், கருவி, காலம், செயல், இடம் என்ற 5னையும் மயக்கம் தீர ஆராய்ந்து செயல் புரிக. ஒரு செயலை செய்யுமிடத்து பொருள், கருவி, காலம், வினைத்திறம், ஏற்ற இடம் ஆகிய 5ஐயும் மயக்கம் அற எண்ணிச் செய்தல் வேண்டும். ஒரு செயலுக்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், செய்ய வேண்டிய முறை, தகுந்த இடம் ஆகிய 5ஐயும் தெளிவாக ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும். வினையாற்றுதலில் வலிமை அறிந்து செயல்படுதல் அறிவார்ந்த செயலாகும். தன் வலிமையை ஆய்ந்துணராது செயலில் ஈடுபடுவோர் முதலிழக்கவும் நேரலாம். தன் வலிமை என்பதில் பொருள், கருவி, காலம், திறம், இடம் என 5 கூறுகளும் அடங்குகின்றன. தொழில் அல்லது செயல் தொடங்கவும் இழப்பினை ஈடு செய்யவும் பொருள் ஆதாரம் தேவை. கடன்பட்டு தொழில் தொடங்கினாலும் விரலுக்கு தகுந்த வீக்கம் என்ற அளவு தெரிந்திருக்க வேண்டும். இன்றைய தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நவீன கருவிகள் இருந்தால் தொழில்முறை போட்டிகளை கையாள முடியும். போட்டிகள் நிறைந்த உலகில் செயலாற்றுதலுக்கான உரிய காலமும் இடமும் கூட கவனிக்கப்பட வேண்டும். வெற்றிக்கு திட்டமிடப்படாத செயல் தோல்விக்கு திட்டமிடப்பட்டதாகிவிடும். பொருள், கருவி, காலம், வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.